Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த வீடியோல எக்ஸல்ல இருக்க இன்சர்ட் tab பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ இன்சர்ட் tabல இருக்க டேபிள்ஸ் அப்படிங்கற குரூப் பத்தி பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன டூல் இருக்கு அப்படினு பார்த்தோம்னா pivot table அப்படிங்கற டூல் இருக்கு. தென் அடுத்ததா டேபிள் அப்படிங்கற டூல் இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம கிட்ட ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்கு. சோ இந்த டேட்டா என்ன மாதிரி இருக்கு அப்படினு பார்த்தோம்னா சோ சில எம்ப்ளாயிஸ் So month wise என்ன products வந்து எத்தனை quantity sales பண்ணிருக்காங்க then வந்து total of sales நமக்கு இங்க இருக்கு ஓகேங்களா சோ இப்போ இந்த டேபிளுக்கும் pivot டேபிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம் ஓகேங்களா சோ இப்போ நம்ம கிட்ட இருக்க டேட்டாவை சோ rows and column ஆர்கனைஸ் பண்ணனும் அப்படினா இந்த டேபிள் அப்படின டூலை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இதுவே நம்ம கிட்ட இப்போ ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ் இருக்குங்களா சோ இப்போ வந்து கதிர் அப்படின்றவங்க சோ மொத்தமா எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்காங்க இல்ல ஜனவரில எனக்கு மொத்தமா எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு இல்ல பிளண்டர் அப்படிங்கற ப்ராடக்ட் மட்டும் எனக்கு டோட்டல் எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு இல்ல எத்தனை குவாண்டிட்டில எனக்கு சேல்ஸ் நடந்திருக்கு சோ பர்టిక్యులரா ஒரு ப்ராடக்ட்யோ இல்ல ஒரு பர்சனையோ இல்ல ஒரு மந்தையோ நம்ம வச்சு அனலைஸ் பண்ணனும் அப்படினா சோ இந்த pivot table அப்படிங்கற டூலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இதுதான் டேபிளுக்கும் pivot அப்படின்றதுக்கும் உள்ள வித்தியாசம் இது டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணதுக்காக டேபிள் அப்படின்றத யூஸ் பண்றோம் இதுவே pivot table அப்படின்றது சோ நம்ம கிட்ட இருக்க டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்காக இத நம்ம யூஸ் பண்றோம் சோ ஜஸ்ட் நம்ம கிட்ட இருக்க செட் ஆஃப் டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா செலக்ட் பண்ணிட்டு சோ pivot table அப்படின டூலை கிளிக் பண்ணோம்னா அங்க நமக்கு ரெண்டு ஆப்ஷன் ஷோ ஆகுது சோ ஒன்னு பார்த்தா அப்படினா pivot table அப்படின்றது இன்னொன்னு வந்து pivot chart அப்படின்றது சோ ஃபர்ஸ்ட் நாம டேபிள் பத்தி பார்க்கலாம் சோ இப்போ டேபிளை நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு பாத்தீங்க அப்படினா ஒரு விண்டோ ஓபன் ஆயிருக்கு சோ இந்த விண்டோல பார்த்தோம் அப்படினா எனக்கு select the table இல்ல அப்படினா range னு கேக்குது ஓகேங்களா சோ இந்த டேபிள் செலக்ட் பண்ணனும் இல்ல அப்படினா range செலக்ட் பண்ணனும் ஓகேங்களா சோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணியாச்சு ஒருவேளை நம்ம range எக்ஸ்டெண்ட் பண்ணனும் அப்படினா சோ இந்த சிம்ல கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ranges எவ்வளவு தூரம் வரைக்கும் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படினு பார்த்தோம்னா சோ நம்மளோட pivot table இருக்கு பாத்தீங்களா சோ இந்த pivot table இத நம்ம கன்வர்ட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படினா சோ இதுல நமக்கிட்ட ஏதாவது எம்டி ரோஸோ இல்ல வந்து காலம்ஸோ சோ அந்த மாதிரி நமக்கு எதுவுமே இருக்க கூடாது சோ நம்மளோட டேட்டாஸ்ல எம்டி செல்ஸா எதுவுமே இருக்க கூடாது அப்படி இருந்தது அப்படினா அத நம்ம ரிமூவ் பண்ணிரணும் ஓகேங்களா சோ ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம வந்து pivot table-ஆவே அத நம்ம கன்வர்ட் பண்ணனும் சோ இந்த விண்டோல பார்த்தோம் அப்படினா சோ டேபிள் இல்ல அப்படினா ரேஞ்சை செலக்ட் பண்ண சொல்றாங்க சோ நம்ம செலக்ட் பண்ணியாச்சு அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம் அப்படினா சோ இத நம்ம கன்வர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ரிசல்ட்ஸ் மாதிரி ஒன்னு கிடைக்கும் ஓகேங்களா சோ அந்த ரிசல்ட்ஸ் வந்து எந்த பேஜ்ல பிளேஸ் ஆகணும் அப்படின்றது நமக்கு செகண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இங்க பார்த்தா அப்படினா choose where you want to the pivot report is to be placed அப்படினா அதாவது வர ரிசல்ட் வந்து எனக்கு நியூ வொர்க் ஷீட்ல வரணுமா இல்ல வந்து எக்ஸிஸ்டிங் வொர்க் ஷீட்லயே வரணுமா அப்படின்ற ஆப்ஷன் எனக்கு இங்க கேக்குது சோ எக்ஸிஸ்டிங் அப்படினு கொடுத்தீங்கன்னா சோ அப்ப நம்ம ஷீட் 1ல இருக்கும் சோ இந்த ஷீட்லயே நமக்கு எங்கயாவது நமக்கு பிளேஸ் பண்ற இடத்துல நமக்கு ரிசல்ட் ஷோ ஆகும் இல்ல எனக்கு ஆல்ரெடி இருக்க ஷீட்ஸ்ல எனக்கு ஏதாவது ரிசல்ட்ஸ் வேணும் அப்படினா சோ நீங்க என்ன பண்ணனா எக்ஸிஸ்டிங் கொடுத்துக்கலாம் இல்ல நியூ வொர்க் ஷீட் அப்படினா சோ நம்ம கிட்ட ஆல்ரெடி 3 ஷீட்ஸ் இருக்கு சோ ஃபோர்த் ஒரு ஷீட் நமக்கு என்ன ஆகும் அப்படினா நமக்கு பிளேஸ் ஆகும் ஓகேங்களா சோ இப்போ நான் நியூ வொர்க் ஷீட் அப்படினு கொடுத்துட்டு இப்போ ஓகேன்னு தரேன் இங்க பார்த்தா அப்படினா எனக்கு இன்னொரு வொர்க் ஷீட் எனக்கு இந்த இடத்துல ஓபன் ஆயிருக்கு சோ இங்க பார்த்தா அப்படினா என்னோட லெஃப்ட் சைடுல pivot table அப்படிங்கற ஒரு டேபிள் ஒரு tab மாதிரி எனக்கு இங்க ஷோ ஆகுது தென் அடுத்து என்னோட ரைட் சைடுல பார்த்தோம் அப்படினா சோ நம்ம அங்க டேபிள் செலக்ட் பண்ண பாத்தீங்களா சோ அந்த டேபிள்ல இருக்க எனக்கு ஹெட்டிங்ஸ் எனக்கு இந்த இடத்துல ஷோ ஆகுது ஓகேங்களா தென் கீழ பார்த்தோம் அப்படினா ரிப்போர்ட் ஃபில்டர் காலம் லேபிள்ஸ் ரோ லேபிள்ஸ் தென் வந்து வேல்யூஸ் அப்படிங்கற ஒரு 4 ஃபீல்ட் இருக்கு ஓகேங்களா சோ இப்போ பார்த்தோம் அப்படினா நம்ம எம்ப்ளாயிஸோட நேம் எடுத்துக்கலாம் சோ அத கிளிக் பண்ணிட்டு அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணனும் சோ அத நான் ஃபர்ஸ்ட் வந்து ரோ லேபிள்ஸ்ல போடுறேன் ஓகேங்களா சோ ரோ லேபிள்ஸ்ல இப்போ பார்த்தோம் அப்படினா எனக்கு இந்த எம்ப்ளாயிஸோட 4 பேரோட டீடைல்ஸ் எனக்கு ஷோ ஆகுது தென் வந்து டோட்டல் எடுத்துட்டு வந்து நான் ரோஸ் லேபிள்ஸ்க்கு பக்கத்துல இருக்க வேல்யூஸை நான் இன்சர்ட் பண்றேன் ஓகேங்களா சோ இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் இது வரைக்கும் எவ்வளவு டோட்டலா சேல்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஆன்சர் எனக்கு இங்க ஷோ ஆகுது தென் கீழே பார்த்தோம் அப்படினா ஒட்டுமொத்த சேல்ஸ் எனக்கு இங்க இடத்துல ஷோ ஆகுது ஓகேங்களா தென் இதுவே சோ இது வரைக்கும் எல்லாரும் எவ்வளவு குவாண்டிட்டி செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியணும் அப்படினா சோ அந்த குவாண்டிட்டியை ப்ளேஸ் பண்ணிட்டு வந்து நான் வேல்யூஸ்ல ப்ளேஸ் பண்றேன் சோ இப்போ ஒவ்வொருத்தரும் எவ்வளவு குவாண்டிட்டி வந்து எனக்கு பண்ணிருக்காங்க அப்படின்றது எனக்கு ஷோ ஆகும் இதுவே பர்టిక్యులரா நீங்க ஒருத்தரை மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோ இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு ரேஞ்ச் இருக்கு சோ இத வந்து ஃபில்டர்னு கூட நம்ம சொல்லுவோம் சோ இத கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஒரு லிஸ்ட் ஓபன் ஆகும் இல்ல பர்టిక్యులரா வந்து டிஃபால்ட்டா எல்லாத்துக்குமே செலக்ட் ஆயிருக்கும் இல்ல பர்టిక్యులரா ஒருத்தரை மட்டும் நமக்கு வேணும் அப்படினா
ஸோ எல்லாத்தையும் அன்செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ யாரோடது வேணுமோ அவங்கள மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்றது கொடுத்தீங்கன்னா அந்த பர்சன் இது வரைக்கும் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் சம் ஆஃப் குவான்டிட்டி மொத்த குவான்டிட்டி எனக்கு அது டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பைவோட் டேபிள் அனலைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதை இப்போ வந்து நம்ம எல்லா கேண்டிடேட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஓகேன்றதை கொடுத்துடலாம். ஓகேங்களா? தென் இதுவே எனக்கு வந்து காலம் வைஸ் வேணும் அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் மந்த் எடுத்துக்கிறேன். மந்த் எடுத்து வந்து நான் காலம் லேபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் நான் இன்சர்ட் பண்ணணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு மந்த் அப்படின்றது எல்லாமே காலம் லேபிளாக எனக்கு ஷோ இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மந்தில் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, ஃபெப்ரில் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, மார்ச் ஜானில் மொத்தம் எவ்வளோ குவான்டிட்டி. ஸோ இது முதற்கொண்டு நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு வந்து ரொம்பவே டீட்டெயிலாக எனக்கு இங்கே ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதே மந்த் வைஸ் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ப்ராடக்டோட நேம் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா ஸோ ப்ராடக்டோட நேம் எடுத்து வந்து நான் ரோ லேபிள்ஸில் போடுறேன். ஸோ இப்போ ஒவ்வொருத்தரும் என்ன ப்ராடக்ட் எவ்வளோ குவான்டிட்டி தென் எந்த மந்தில் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அதோட டோட்டல் அமௌண்ட் ப்ளஸ் வந்து எனக்கு லாஸ்ட்டாக எனக்கு இந்த இடத்துல கிராண்ட் டோட்டலும் விசிபிள் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா அந்த ஃபீல்டை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே அவுட்டில் ட்ரேஸ் பண்ணுங்கள். வெளியே ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பைவோட் டேபிள் அப்படின்றது. ஸோ ஒரு அனலைஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த பைவோட் டேபிளை நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.